அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் சையதுனா முஹம்மது வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅது. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், இன்ஷாஅல்லாஹ் தஆலா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், மார்க்க கல்வி ரொம்ப அவசியம், ரொம்ப தேவையாக இருக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆட்சி செய்கிறதுக்கு. அதாவது இஸ்லாமிக் எஜுகேஷன் இஸ் எசென்ஷியல் ஃபார் கவர்னன்ஸு. அதாவது இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா சுமார் 195 நாடுகளுக்கு மேலே இருக்குது. அதுலேயே சுமார் 56 நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் இருக்குது. இப்போது இஸ்லாமிய நாடுகள்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, பொருளாதார வளம் நிறைந்த நாடுகளாக இருக்குது. எண்ணெய் வளமாக இருக்கட்டும், தாதுக்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வளங்கள் நிறைந்த நாடுகளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே புவியியல் ரீதியாக ஜாகிரபிக்கலாகவே ஒரு முக்கிய இடத்துலையும் இஸ்லாமிய நாடுகள் அமைஞ்சிருக்குது இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் அங்கே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில குறைபாடுகளும் இருக்கும். அதாவது ஒற்றுமையின்மை காரணமாக இருக்கலாம், பலவீனம் காரணமாக இருக்கலாம், சிதறி கிடக்கக்கூடிய நிலை ஒரு காரணமாக இருக்கலாம். இதுக்கு எல்லாமே மூல காரணம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கல்வியின்மை அப்படிங்கிறது தான். அதனால தான் நிறைய கல்வி கற்கிறதுக்கு ஆர்வம் ஊட்டுறாங்க. எல்லா இஸ்லாமிய நாடுகளுமே அதிகமாக கல்வி கற்கிறதுக்கு ஆர்வம் ஊட்டுறாங்க, ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஆர்வம் ஊட்டுறாங்க இல்லையா? ஆராய்ச்சியாளர்களை அதிகமாக உருவாக்குறதுக்கு அதிகமான பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போது பழைய வரலாற்று நிகழ்வுகள் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வரைக்குமே பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு இடம் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு எப்போவுமே அந்த மக்களுக்காக அல்லாஹ்கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு இடமாக தான் அது இருக்குது இல்லையா? அப்போது இன்றைக்கி வரைக்குமே நம்ம அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நினச்சி நம்ம வருந்துகிறோம், கவலைப்படுறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட துவா கேட்குறோம். ஆனால் வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு காரணமாக கல்வியின்மை அப்படிங்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நல்ல ஆட்சிக்கு கல்வி கட்டாய தேவையாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம குர்ஆன் வழிகாட்டுதலை தான் எடுத்துக்க முடியும். அப்போது குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு கைடன்ஸை கொடுக்குறான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரத்துல் பக்கரால 246வது ஆயத்தில் சொல்லி காமிக்கிறான். இஸ்ரேலர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க, அவங்களுடைய நபிக்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா, எங்களுக்கு ஒரு ஆட்சியாளரை நியமிங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் அல்லாஹோட பாதையில் போரிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன சொல்கிறான்னா, அப்படி சொன்னாங்கல்ல, போரிடுவோன்னு சொன்னாங்கல்ல, ஆனால் அவங்க அப்படி செய்யவே இல்லை, சில பேரை தவிர அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே சுட்டி காமிக்கிறான். அதாவது 246 சூரத்துல் பக்கரால பாருங்கள். நபியே, மூசாவுக்கு பின் இஸ்ரவேல் மக்களின் தலைவர்களை நீர் கவனித்தீரா? அவர்கள் தம் நபியிடம், நாங்கள் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவதற்காக ஓர் அரசனை ஏற்படுத்துங்கள் என்று கூறிய பொழுது அவர், போர் செய்தல் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டால் நீங்கள் போரிடாமல் இருந்து விடுவீர்களா என்று கேட்டார். யார் சொன்னால் இந்த நபி அப்படி கேட்குறாங்க. அதற்கு அவர்கள், இந்த இஸ்ரவேல் மக்களோட தலைவர்கள், அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்களாம், எங்கள் மக்களையும் எங்கள் வீடுகளையும் விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்ட பின் அல்லாஹ்வின் பாதையில் நாங்கள் போரிடாமல் இருக்க எங்களுக்கு என்ன வந்தது என்று கூறினார்கள். இதெல்லாம் நல்லா பேசியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். எனினும் போரிடுமாறு அவர்களுக்கு கட்டளையிடப்பட்ட பொழுதோ என்ன நடந்துச்சுன்னா, கட்டளையிடப்பட்டுச்சுன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவர்களில் ஒரு சிலரை தவிர மற்றோர் எல்லாரும் புறமுதுகு காட்டி திரும்பிவிட்டனர். இவ்வாறு அக்கிரமம் செய்வோரை அல்லாஹ் நன்கறிவான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சுட்டி காமிக்கிறான். ஸோ அதுக்கப்புறமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், தாலூத் அவரை ஆட்சியாளராக நியமனம் செய்கிறான். அதாவது 247 பாருங்கள். தாலூத் அப்படிங்கிறவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுக்கிறான். என்னன்னு, ஆட்சியாளராக தேர்ந்தெடுக்கிறான். உடனே என்ன நடந்துருக்குன்னு பாருங்கள். மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க தெரியுமா? அவர்கிட்ட பொருளாதாரமே இல்லை, அவர் ஒரு ஏழை, நாங்கள் தான் அதுக்கெல்லாம் அதிக தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொல்கிறான் பாருங்கள். அவர்களுடைய நபி அவர்களிடம், நிச்சயமாக அல்லாஹ் தாலூத்தை உங்களுக்கு அரசனாக அனுப்பியிருக்கிறான் என்று கூறினார். நபி அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாரு, நிச்சயமாக அல்லாஹ் தாலூத்தை தான் உங்களுக்கு அரசனாக அனுப்பியிருக்கிறான் அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்களா, எங்கள் மீது அவர் எப்படி அதிகாரம் செலுத்த முடியும்?
அதிகாரம் செலுத்த அவரை விட நாங்கள் தான் தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் அவருக்கு திரண்ட செல்வமும் கொடுக்கப்படவில்லையே என்று கூறினார்கள். அதற்கு அவர், நிச்சயமாக அல்லாஹ் உங்களை விட மேலாக அவரையே தேர்ந்தெடுத்திருக்கின்றான். இன்னும் அறிவாற்றலும் உடல் வலிமையிலும் அவருக்கு அதிகமாக வழங்கியுள்ளான். அல்லாஹ் தான் நாடியோருக்கு தன் அரச அதிகாரத்தை வழங்குகிறான். இன்னும் அல்லாஹ் விசாலமான கொடையுடையவன், யாவற்றையும் நன்கறிபவன் என்று கூறினார். அப்போது இந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, நிச்சயமாக அல்லாஹ் தாலூத்தை உங்களுக்கு அரசனாக அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு அந்த நபி அந்த மக்கள்கிட்ட சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எங்கள் மீது அவர் எப்படி அதிகாரம் செலுத்த முடியும்னு கேட்டிருக்கிறாங்க. அதிகாரம் செலுத்த அவரை விட நாங்கள் தான் தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட என்ன இல்லையா, செல்வமே இல்லை, பொருளாதார வசதி இல்லை, அவர் ஒரு ஏழை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக அல்லாஹ் உங்களை விட மேலாக அவரையே தேர்ந்தெடுத்திருக்கின்றான் அப்படின்னு அந்த நபி அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாரு. இன்னும் அறிவாற்றலும், அந்த தாலூத் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால், இங்கே தான் முக்கியமான விஷயம். அல்லாஹ் ஏன் தேர்ந்தெடுத்தான் தாலூத்தை அப்படின்னா, தாலூத்தை அரசனை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் அவருடைய அறிவாற்றல், உடல் வலிமை. ஸோ நாலேஜும் வந்திருக்கு, ஃபிசிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாரு. அதனால தான் அவருக்கு அதிகமாக வழங்கியுள்ளான் அப்படின்னு அந்த நபி அந்த மக்களுக்கு சொல்கிறார். அல்லாஹ் தான் நாடியோருக்கு தன் அரசு அதிகாரத்தை வழங்குகிறான். இன்னும் அல்லாஹ் விசாலமான கொடையுடையவன், யாவற்றையும் நன்கறிபவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த நபி அந்த மக்களுக்கு. அல்லாஹ் சொன்ன தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாலூத் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்திருக்கிறாரு, கல்வி அறிவு, நாலேஜபிள் பர்சனாக இருந்திருக்கிறாரு. உடல் வலிமை இருந்திருக்கு, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் அவர்கிட்ட இருந்திருக்கு. ஆனால் என்ன இல்லை, பொருளாதாரம் கிடையாது இல்லையா. ஸோ கல்வி அப்படிங்கிறது தான் ஆட்சியோட அடிப்படை அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு கோடிட்டு காமிக்கிறான் இல்லையா. கல்வி அறிவு அப்படிங்கிறது தான் ஆட்சி பண்ணுறதுக்கு, அரசனாக இருக்கிறதுக்கு அடிப்படை விஷயமே அதுதான். பொருளாதாரம் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. அப்போது நாலேஜும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஆட்சி செய்கிறதுக்கு ஒரு அடிப்படையாக விளங்குது அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இங்கே சொல்லி காமிச்சிட்டான். அதுக்கு அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 251வது ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அதாவது, இவ்வாறு இவர்கள் அல்லாஹ்வின் அருள்மிக்க அனுமதி கொண்டு ஜாலூத்தின் படையை முறியடித்தார்கள். தாவூத் ஜாலூத்தை கொன்றார். அல்லாஹ் தாவூதுக்கு அரசுரிமையையும் ஞானத்தையும் கொடுத்தான். தான் விரும்பியவற்றையெல்லாம் அவருக்கு கற்பித்தான். இவ்விதமாக அல்லாஹ் மக்களில் நன்மை செய்யும் ஒரு கூட்டத்தினரை கொண்டு தீமை செய்யும் மற்றொரு கூட்டத்தினரை தடுக்காவிட்டால் உலகம் சீர்கெட்டிருக்கும். ஆயினும் நிச்சயமாக அல்லாஹ் அகிலத்தார் மீது பெருங்கருணையுடையவனாக இருக்கின்றான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது இங்கே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஜாலூத்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கொண்டுறாங்க. அதாவது தாலூத்துங்கிறவர் அரசர், அவர் வேறு. இந்த ஜாலூத்துங்கிறவன் இவன் ரொம்ப கொடுமை பண்ணக்கூடிய ஒருத்தன். இவனை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கொண்டுறாங்க. இவங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், தாலூத் அந்த அரசன் அவருடைய படையில் சாதாரண படை தளபதியாக தான் இருந்தாங்க. ஆனால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜாலூத்தையே கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுறான்னா, அவருக்கு ஆட்சியையும் நபித்துவத்தையும் கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சி, ஞானம், அறிவு, அப்புறம் திறன், இது எல்லாமே அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே என்ன சொல்கிறான், தான் நாடியவற்றை அவருக்கு கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான் இல்லையா. தாவூதுக்கு அரசுரிமையையும் ஞானத்தையும் கொடுத்தான், தான் விரும்பியவற்றையெல்லாம் அவருக்கு கற்பித்தான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். அப்போது ஆட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் கல்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அல்லாஹ் சொல்கிறது என்ன அப்படின்னா, அதாவது 38ல் 20வது ஆயத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மேலும் நாம் அவருடைய அரசாங்கத்தையும் வலுப்படுத்தினோம், இன்னும் அவருக்கு ஞானத்தையும் தெளிவான சொல்லாற்றலையும் அளித்தோம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். இப்போது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஷதத்னா பலப்படுத்தினோம். எதை பலப்படுத்தினோம்? முல்கஹு, அவருடைய ஆட்சியை பலப்படுத்தினோம் அப்படின்னு சொல்கிறான். ஆத்தைனாஹு, இன்னும் அவருக்கு கொடுத்தோம். எதை கொடுத்தோம்? அல் ஹிக்மத்தை, ஞானத்தை கொடுத்தோம். ஃபஸ்லல் ஹிதாப், அதாவது மிக தெளிவான மிக உறுதியான அல் ஹிதாப்னா பேச்சையும் அவருக்கு கொடுத்தோம். சொல்லாற்றலையும், தெளிவான சொல்லாற்றலையும் அவருக்கு கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு வந்து ஆட்சியை பலப்படுத்தியிருக்கிறான், ஞானத்தையும் தெளிவான விளக்கத்தையும் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. அப்போ ஆட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மார்க்க கல்வி, கல்வி அறிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கல்வி, அதாவது ஆட்சியாளருக்கு கல்வி ஏன் தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து அவங்க எஜுகேட்டடாக தான் இருக்கணும் இல்லையா. ஆட்சியாளர் வந்து ஏன்னா முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டி வரும் இல்லையா, அவசர தீர்மானங்கள் எடுக்க வேண்டி வரும். அது மட்டும் இல்லாமல் எதிரி நாடுகள் கிட்டேருந்து தன்னுடைய நாட்டையும் மக்களையும் காக்கிறதுக்கு அவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா, கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு எல்லாமே கல்வி அறிவு வேணும், திட்டமிடுதல் வேணும், தந்திர அறிவு, ஸ்ட்ராட்டஜி பிளானிங், இதெல்லாமே கட்டாயமாக தேவையாக இருக்குது இல்லையா. அது மட்டும் இல்லாமல் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனையும் ஆர்கனைசேஷனையும் வந்து நிர்வகிக்கக்கூடிய திறன் வந்து இயக்கங்கள், நிர்வாகம், இது எல்லாத்தையுமே வந்து இந்த எஜுகேஷன் இருந்தால் மட்டும்தான், கல்வி அறிவு அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் அவங்களால நிர்வகிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மற்ற நிர்வாகிகளை இவங்களால் தேர்ந்தெடுக்கவும் முடியும். ஏன்னா கல்வி அறிவு இருந்தால் மட்டும்தான் இவங்க எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியும் இல்லையா. பொருளாதாரம் மட்டும் அடிப்படையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ரொம்ப பணக்காரனாக இருக்கிறாங்க, அதுதான் அவங்க தகுதி, நல்ல ஆட்சியாளராக இருக்கிறதுக்கு பணக்காரராக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அந்த ஆட்சி எப்படி இருக்கும், ரொம்ப மோசமானதாக தான் இருக்கும் இல்லையா. அந்த இயக்கம், அந்த ஆட்சி, அந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு நிர்வாகமாக இருக்கட்டும், எதுவுமே என்னவாகும்னா கல்வியாளர் வந்து ஆட்சி தலைமையில் இல்லை அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அது அழிவு பாதையை நோக்கி தான் அது போகும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். அப்போது கண்டிப்பாக வந்து ஒரு ஆட்சியாளருக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, கல்வி அறிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது இன்றைக்கி பல நிறுவனங்களாக இருக்கட்டும், இல்லை சமூக அமைப்புகளாக இருக்கட்டும், தகுதியே இல்லாமல் கல்வி அறிவு குறைந்த நபர்களை தலைமை ஏற்கிறதுக்கு விட்டுறாங்க. அதனால் என்ன நடக்குது, அதுக்குள்ளாரையே அவங்களுக்குள்ளாரையே உட்பூசல்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உள்ளுக்குள்ளாரையே பிரச்சனைகள் நடக்கும், முறை இல்லாத நிதி மேலாண்மைகள் நடக்கும், ஃபினான்ஷியலாக அங்கே ரொம்ப டவுனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து அவங்களுடைய இதை வளர்ச்சி க்ரோத்தில் போகாமல் என்ன ஆகும்னா முடங்கி போகும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நிலைகள் ஏற்படும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஆட்சிக்கு போயாச்சு. ஒரு நாட்டோட ஆட்சியில் கண்டிப்பாக கல்வி அறிவு இருக்கக்கூடிய ஒரு தலைமை இருந்தால் தான் அந்த நாடும் நாட்டு மக்களும் நல்லபடியாக இருப்பாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியும். அதே மாதிரியே ஒரு வீடும் வீட்டு மக்களும் குடும்பமாக வந்து எப்படி நல்லா இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக குடும்ப தலைமை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கல்வி அறிவுங்கிறது அவசியம். ஒவ்வொரு குடும்ப தலைவரும் சரி, கல்வி அறிவு அவங்களுக்கு இருந்தே ஆகணும். அது குடும்ப தலைவர் ஆண் பெண் 2 பேருக்குமே வந்து கல்வி அறிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தான் அவங்களுடைய பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்கவும் முடியும், குடும்ப பிரச்சனைகளுக்கு அறிவுபூர்வமாக தீர்வுகளை பார்க்கவும் முடியும் இல்லையா. சுப்ஹானல்லாஹ். அதனால் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏகப்பட்ட, அதாவது எல்லா கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் குழந்தைங்கள் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டீனேஜ் பிள்ளைகள், இளைஞர்கள், இளைஞிகள் இவங்க வந்து ரொம்ப எதெல்லாம் கவனம் செலுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சமூக வலைத்தளங்களில் எதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். தவறான பயன்பாட்டில் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள காலகட்டத்தில் போதைப் பொருள்கள் அப்படிங்கிறது ரொம்ப வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஸோ இந்த மாதிரி தவறான பயன்பாட்டில் நம்ம பிள்ளைகளை இருக்கிறாங்களா அவங்க அப்படிங்கிறத கண்காணிச்சுட்டே இருந்தால் அவங்கள பாதுகாக்கிறதுக்கு தான் பெற்றோர்கள் வந்து ரொம்ப முக்கியமாக அந்த குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆன்மீக கல்வி, அதாவது மார்க்க கல்வியை கொடுக்க வேண்டியிருக்குது. கண்டிப்பாக வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா மார்க்க கல்வி குழந்தைக்குள்ளார போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை கண்டிப்பாக தப்பு செய்யாது இல்லையா. அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு நினப்பு இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை தப்பு செய்யாது இல்லையா. ஸோ அப்போது கல்வி அறிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போது ஒவ்வொரு குடும்ப தலைவருமே கல்வி கற்றிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஒவ்வொரு மனிதருமே தன்னுடைய குடும்பத்துக்கு தலைவர் தான். அப்போது அந்த குடும்ப தலைவர் கல்வி இல்லாதவராக இருந்தார்னா என்ன நிலைமை ஏற்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குடும்பம் சீர்குலைஞ்சு போயிடும். பிள்ளைகளோட வளர்ச்சி எப்படி இருக்கும், சரியான பாதையில் இருக்காது. பிள்ளைகளோட எதிர்காலமே எப்படி இருக்கும், கேள்விக்குறியாக போயிடும். பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வுகளும் காண முடியாது. ஸோ இதனால் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குடும்ப தலைவருக்கு கண்டிப்பாக அந்த குடும்ப தலைமை அவங்களுக்கு கல்வி மிக 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 அவசியமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ்.
சஹாபாக்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களும் நம்மளை கைட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தலைவர்களாக ஆவதற்கு முன்னாடியே இஸ்லாமிய சட்ட ஞானங்களை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தலைவர்களாக ஆவதற்கு முன்னாடியே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அது குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டுடைய தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு நிர்வாகத்தோடைய தலைவராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தலைமை பதவியில் இருந்தாலும் சரி, இப்போ வாட்ஸ்அப்பில் குரூப் அட்மினாக இருந்தால் கூட சரி, ஓகேவா? ஸோ எந்த ஒரு தலைமை பண்பில் இருந்தாலும் சரி, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிக்குள்ளார அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அவங்களுக்கு கொஞ்சமாவது மார்க்க கல்வி இருந்தே ஆகணும். அப்போ தான் இஸ்லாமிய சட்ட ஞானங்களை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிக்குகளை தெரிஞ்சுக்கோங்க, சட்ட ஞானங்களை கற்றுக்கொள்ளுங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தலைவர்களாக ஆன பிறகும் மார்க்க சட்டங்களை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தலைவர் ஆனதுக்கப்புறம் நின்றாமல் ஆன பிறகும் என்ன பண்ணணுமா, மார்க்க சட்டங்களை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சஹாபாக்களில் பொறுத்த வரைக்கும் அதாவது வயதான நிலையில் கூட அவங்க கல்வியை கற்றுக்கிட்டே தான் இருந்தாங்க இல்லையா? அதனால் ஒவ்வொரு மனிதருமே குடும்ப தலைவராகவும் இருக்கிறாரு, சமுதாய உறுப்பினராகவும் இருக்கிறாரு. அப்போது எல்லா மனிதருமே எல்லா நிலைகள்லையுமே மார்க்க கல்வியை கற்றுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா அதாவது பொருளாதாரத்தை விட கல்வி தான் ஒரு குடும்ப தலைவனுக்கோ இல்லை நாட்டுடைய தலைவனுக்கோ மிகச்சிறந்த தகுதியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஆட்சியை பலப்படுத்துறதுக்கும் நீதியோட வழி நடத்துறதுக்கும் மார்க்க கல்வி அப்படிங்கிறது ஒரு கருவியாக இருக்குது இல்லையா? கல்வி அப்படிங்கிறது இளைஞர்களுக்கு மட்டும் கிடையாது, முதியவர்களுக்கும் சரி, தலைவர்களுக்கும் சரி, வாழ்நாள் முழுவதுக்குமே சரி ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்குது அப்படிங்கிறத அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அதாவது நீதி அப்புறம் சமத்துவம் இது எல்லாமே கல்வி இருந்தால் மட்டும்தான் அவங்களால செயல்படுத்த முடியும். ஏன்னா குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அதிகமாக சொல்லக்கூடியது என்ன, மக்களுக்கு இடையில் தீர்ப்பிடும்போது நீதியோட தீர்ப்பளிங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான், ஆணையிட்டிருக்கிறான். அப்போது இஸ்லாமிய கல்வி கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஆட்சியாளர் எப்படி இருப்பார், எல்லார் மேலேயுமே மக்கள் மேலே எப்படி இருப்பார், சமமான சட்டத்தை செலுத்துவார், சமமான வாய்ப்பை கொடுப்பார். ஜாதி, இனம், மதம், மொழி இந்த மாதிரி வேறுபாடு இல்லாத ஒரு நீதியை செலுத்துவார் இல்லையா? அது மட்டும் இல்லை, ஒரு பதவி ஒன்று கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன மார்க்க கல்வி கற்றவங்க எப்படி நினைப்பாங்க அப்படின்னு சொன்னால், அது ஒரு பொறுப்புணர்வாக ஒரு அமானத்து அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அது அப்போது ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது ஒரு அமானா, எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு, அதாவது அல்லாஹ் என்ன நம்பி கொடுத்துருக்குறான் இந்த பொறுப்பை அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை மீறுதல் அப்படிங்கும்போது அந்த ஆட்சி அதிகாரத்தை தப்பாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது என்னவாகும், பெரிய பாவம் அப்படின்னு இஸ்லாம் நமக்கு கற்பிக்குது இல்லையா? அப்போது இஸ்லாமிய கல்வியை பெற்ற நிர்வாகிகள் எப்படி இருப்பாங்கன்னா, பொது சொத்தை கை வைக்க மாட்டாங்க இல்லையா? பொது சொத்தில் கை வைக்க மாட்டாங்க, திருட மாட்டாங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க, அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இது எல்லாமே தவிர்த்துட்டு எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க மனசாட்சிப்படி வாழ்வாங்க இல்லையா? மனசாட்சிப்படி அல்லாஹ்க்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னு மனசில் நினச்சி அவங்க வாழ்வாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயமுமே அக்கௌண்டபிலிட்டி, அதாவது என்னுடைய ஒவ்வொரு செயல் சொல் எல்லாமே எழுதப்படுது, கணக்கு புத்தகத்தில் பதிவிடப்படுது அப்படிங்கிறதுனால அவங்க எப்படி இருப்பாங்கன்னா வெளிப்படைத்தன்மையோடு இருப்பாங்க இல்லையா? இஸ்லாமிய தலைவர்கள் அல்லாஹ்கிட்டையும் மக்கள்கிட்டையும் கணக்கு சொல்ல வேண்டியவங்களாக இருக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி இஸ்லாமிய கல்வி நமக்கு என்ன கொடுக்குதுன்னா, அவங்க போடுற திட்டங்களாக இருக்கட்டும், பட்ஜெட்டாக இருக்கட்டும், கொள்கைகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வெளிப்படைத்தன்மை இருக்கும். அறிக்கையை மக்கள்கிட்ட தரக்கூடிய ஒரு பண்பு இருக்கும் இல்லையா? அது அவங்களுடைய இஸ்லாமிய அரசை வலுப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மஷூரா செய்வாங்க, அதாவது ஆலோசனை பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு நிலையும் ஏற்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அஷ்ஷுஆரா அப்படின்னே சொல்லிட்டு கலந்தாலோசித்தல் அப்படின்னு ஒரு சூறாவையே நமக்கு இறக்கியிருக்கான் 42வது ஆயத்தில். அப்படி இருக்கும்போது ஆலோசனை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அதில் மக்களையும் பங்கேற்க வைக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அவங்கக்கிட்ட காரியங்களை ரொம்ப ஈஸியாக அவங்கக்கிட்ட ஆலோசனையை கேட்டு அதன்படி நடக்கிறதா இருக்கட்டும், இல்லை குர்ஆன் போதனையிலையும் மஷூரா செய்கிறதன் மூலமாகவும் முக்கிய கொள்கைகளை உருவாக்குறதா இருக்கட்டும், இதெல்லாமே இஸ்லாமிய நாடுகள், இஸ்லாமிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய கல்வி மூலமாக ஆலோசனை, அப்புறம் பலரோட கருத்தை கேட்க முடியும். அது மட்டும் ஒன்று, நிபுணர்களோடைய சேர்ந்து கொள்கைகளை வடிவமைக்க முடியும் இல்லையா? ஜனநாயகமாக கொண்டு போக முடியும்
இல்லையா? சுபஹானல்லாஹ். அந்த மாதிரியான அரசாட்சியை வந்து கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய ஆட்சியில் மக்கள் நலன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சமூக நியாயம், நீதி, நேர்மை இதெல்லாமே வந்து அழகான முறையில் பார்க்கப்படும். அதாவது இஸ்லாமிய ஆட்சியோட நோக்கமே வந்து மக்களின் நலன் அப்படிங்கிறது, அவங்களோட உரிமையை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது, அது மட்டும் இல்லாமல் சமுதாய ஒற்றுமை அப்படிங்கிறது. அப்போது இஸ்லாமிய கல்வி வந்து எப்படி கொடுப்பாங்க அந்த நாட்டு மக்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏழை, பணக்காரன், பலகீனன் அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்குமே சரிசமமான அடிப்படையில் கல்வி இருக்கும், சுகாதாரம் இருக்கும், பாதுகாப்பு இருக்கும், இல்லையா? எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் எல்லாருக்குமே சமமான முறையில் கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு இந்த மாதிரி பொதுநல கொள்கைகளை வந்து வடிவமைச்சு அதை வந்து ஆட்சியாளர்கள் முன்னெடுப்பாங்க, இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல தலைமை உள்ள ஒரு அரசு, அதாவது அரசு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஆட்சி செய்யக்கூடியவர், ஆட்சியாளர் இருந்தார் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய குணமும் எப்படி இருக்கும்? ரொம்ப தூய்மையானதாக, அஹ்லாக்கும் ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அப்போது அதாவது ஆய்வுகளே என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இஸ்லாமிய மதிப்புகள், அதாவது வேல்யூஸ் இருக்குது பார்த்திங்களா, இஸ்லாமிக் வேல்யூஸ் அப்படிங்கிறது, விழுமியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்த பேஸில் அடிப்படையாக அமைஞ்ச கல்வி எப்படி இருக்கும்னா, ரொம்ப நேர்மையாகவும் பணிவானதாகவும் சேவைக்கு அர்ப்பணிக்கக்கூடிய தலைவர்களையும் உருவாக்கும் அப்படின்னு ஆய்வுகளே நமக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அறிவுலையும் குணத்திலையும் பயிற்சி பெற்றுட்டாங்க அப்படின்னு சொன்னால், நாட்டை நிர்வகிக்கிறதுக்கு அவங்க நாட்டை நிர்வகிக்கும் போது அவங்கக்கிட்ட சுயநலமே இருக்காது, பொதுநலம் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உள்ளம் முழுமையாக எப்படி இருக்குன்னா, அல்லாஹ்வின் திருப்தியும் மக்களுடைய நலனும் தான் அவங்களுடைய இலக்காக இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு நல்லாவே தெரியும், இல்லையா? இஸ்லாமிய சிறந்த ஒரு ஆட்சியாளர் கண்டிப்பாக இந்த ஒரு அதாவது இலக்கோடு தான் செயல்படுவாங்க, இல்லையா? இப்போது உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மதீனாவில் உள்ள ஆட்சி முறை எப்படி இருந்துச்சு? ரொம்ப வந்து நீதியில் சிறந்தவங்களாக விளங்கினாங்க, இல்லையா? ஆலோசனை வழங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. பல மதங்கள், இனங்கள் வந்து இருந்துச்சு. அப்படிப்பட்ட மக்களுக்கும் சம உரிமையை கொடுத்துருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரியான ஒரு அதாவது கவர்னன்ஸ் இருந்துச்சு, ஆட்சி முறை இருந்துச்சு, இப்படிப்பட்ட ஒரு மாடல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக இதுக்கு வந்து இஸ்லாமிய கல்வி அப்படிங்கிறது ரொம்ப பேஸு. இந்த மாதிரி இருந்தால் எந்த ஒரு முஸ்லீம் நாட்டிலையுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப நீதிமிக்க நிலையான ஆட்சி கண்டிப்பாக உருவாக முடியும். ஏன்னா நம்ம வந்து ஹலீஃபா காலத்து ஆட்சிகளை பார்த்துருக்குறோம். புனித ஹலீஃபாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ராஷிதூன் ஹலீஃபாக்கள், அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க 4 பேரும் ஆட்சி செய்ததை எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், ராஷிதூன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ராஷிதூன் ஹலீஃபாக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இவங்களுடைய ஆட்சி முறை வந்து ஒரே மாதிரிலாம் இல்லை, ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக, ஆனால் இஸ்லாமிய நியாயம், ஆலோசனை, எளிமை இந்த மாதிரி அடிப்படையில் இருந்துச்சு. அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, நம்பிக்கை, பாதுகாப்பு, ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அவங்க ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மறைவுக்கு பிற்பாடு முஸ்லீம் சமூகத்தை ஒருமைப்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சி நடந்துச்சு. எல்லாத்தையுமே ஒருமைப்படுத்தணும் அப்படின்ட்டு, பிரிவினை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதில் ரொம்ப பாடுபட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜக்காத்தை வந்து கொடுக்க மாட்டேன்னு சில குழுக்கள்லாம் சொல்லி எதிர்த்துட்டு இருந்தாங்க. அவங்கள எதிர்த்து இஸ்லாமிய கடமைகளை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆட்சி முறை நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பொய் தூதர்களை வந்து நிறைய உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்லாம் மார்க்கத்தையும் அரசையும் வந்து ஒரே நேரத்தில் பாதுகாக்கிறதுக்கான ஆட்சி வந்து நடந்துச்சு. ஸோ அவங்களுடைய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலகட்டத்தில் நம்பிக்கை, பாதுகாப்பு, ஒற்றுமை இதை பேஸ் பண்ணி நடந்துச்சு. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலகட்டத்தில் சட்டம், நிர்வாகம், சமூக நீதி அப்படிங்கிறதுல ரொம்ப வந்து கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துச்சு. அதாவது வலுவான ஒரு சட்ட ஒழுங்கு அங்கே இருந்துச்சு, கடுமையாகவும் இருந்துச்சு, ஆனால் நீதியான தண்டனை முறை இருந்துச்சு. அப்புறம் நில விவகாரங்கள், வரி விதிகள், அப்புறம் நீதிமன்றங்கள், காவல் நிர்வாகம் இந்த மாதிரியான தனிப்பட்ட முறையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிர்வாக கட்டமைப்பு நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் குடிமக்களுடைய நலன், ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் அவங்களுக்கு தேவையான நலன்கள், அவங்களுடைய பசி தீர்க்கிறதுக்காக பைத்துல் மால் எழுப்பப்பட்டது. பொது நிதி மூலமாக வந்து நேரடி நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒரு ஆட்சி நடந்துச்சு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலகட்டம் எப்படின்னா, இஸ்லாம் வந்து விரிவடைஞ்சிட்டே போயிடுச்சு, விரிவடைந்த ஒரு பேரரசாக ஆயிடுச்சு. அப்புறமா குரான் தொகுப்பு இதில் வந்து அதிகமான கவனம் செலுத்தக்கூடியவங்களா இவங்களுடைய ஆட்சி இருந்துச்சு. அதாவது ராஷிதீன் கலீஃபா உடைய எல்லைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மத்திய கிழக்கு, ஈரான், வட ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி பகுதிகளுக்கும் வந்து விரிவாக வந்து ஆட்சி போயிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய காலகட்டத்தில் தான் குர்ஆனை வந்து
ஒரே முஸ்ஹஃப், அதாவது பிரதிகள் எடுக்கப்பட்டுச்சு. ஒரு குரான் தான், அதுதான் எல்லா இடத்துக்குமே. ஒரு என்ன ஒரு எழுத்து கூட மாறக்கூடாது அப்படிங்கிறதுல கவனம் எடுத்து ரொம்ப வந்து போராடி அந்த மாதிரி வந்து எல்லா நாடுகளும், எல்லா முஸ்லீம் நாடுகளுக்கும், அவங்க ஆட்சி செஞ்ச அத்தனை நாடுகளுக்கும் அதை வந்து குரானை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு. ஏன்னா வேகமான வளர்ச்சி இருந்துச்சு. அதனால் என்ன நடந்துச்சுன்னா, உள் அரசியல் எதிர்ப்புகள் அதிகமாகிடுச்சு. அதனால் சிக்கலான ஒரு காலகட்டமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஆட்சி செய்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு சிக்கலான கால ஆட்சி தான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலகட்டம். அவங்கள்லேருந்து நியாயம், அப்புறம் உள்ளுக்குள்ளாரே உள்ள குழப்பம், தலைமை, இந்த மாதிரியான பிரச்சனை இருந்துச்சு. அதாவது உள்ளுக்குள்ளாரையே வந்து உள்நாட்டு மோதல்கள்லாம் நடந்துச்சு. ஜமல் யுத்தம், சிஃபின் யுத்தம், இந்த மாதிரி போர்கள். அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் நீதியை பிடிச்சிட்டு நடத்தக்கூடிய ஒரு ஆட்சி முறை. அதுக்கப்புறம் சமூகம் வந்து 2-3 குழுக்களாக வந்து பிளவுபட்ட ஒரு சூழல் இருந்துச்சு. உண்மையும் சமாதானத்தையும் முன்னாடி கொண்டு வந்த ஒரு தலைமை வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலகட்டம். தனிப்பட்ட வாழ்க்கையில் ரொம்ப எளிமையாகவும் இருந்தாங்க, அரசில் நியாயமாகவும் இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இருந்துச்சு. இந்த 4 கலிஃபாக்கள் ஆட்சி மாதிரிகளை அந்த ஒரு மாடலில் வந்து பொதுவான அம்சங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அல்லாஹுவை அஞ்சக்கூடிய தக்குவா அடிப்படையில் முடிவெடுக்கக்கூடிய பாணி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மஷூரா செய்வாங்க, ஆலோசனை பண்ணுவாங்க, நீதி கரெக்டாக வந்து செலுத்திகிட்டு இருந்தாங்க. அமானா, அதாவது இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது அமானத்து, இது வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புணர்வு அப்படிங்கிறத நினச்சாங்க. அந்த இதை பேஸ் பண்ண மையமாக கொண்ட ஒரு நிர்வாகமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தனிநபர் வாழ்க்கையோ இல்லை சுகமாக வாழணும் அப்படிங்கிற மாதிரியோ எதுவுமே கிடையாது. முழுக்க மக்கள் நலன் சார்ந்த, அதை இலக்காக கொண்ட ரொம்ப எளிமையான தலைமையில் இருந்த ஒரு ஆட்சி காலமாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு எல்லாமே பேஸ் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இஸ்லாமிய கல்வி தான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸோ இதுதான் நம்ம அழகான முறையில் தெரிஞ்சுக்கிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.